எது சொன்னாலும் கோவப்படுற ஒரு மூஞ்சி பார்த்துருக்கீங்களா? அது இந்த மூஞ்சி தான். அவங்க என்ன நினச்சி சிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா அழகாக தான் சிரிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக். என்ன வ்ளாக்னா, ஒரு யூஷுவலாக ஒரு டே வ்ளாக் தான். இன்றைக்கி வந்து 24வது நோன்பு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்பெஷலாக எதுவும் குக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எழுதிட்டுருக்கேன் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவும் இந்த மாதிரி எழுத மாட்டேன், பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்போம்ல, அந்த டைமில் இந்த மாதிரி லைனாக எழுதி வச்சோம்னா அது கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது சொல்ல போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் போகணும், அதுதான் பெரிய வேலை. வெளியில் இருக்கிற வெயிலில் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்கள் ஊர்லலாம் வெயில் இப்படி இருக்கா என்னன்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குங்க, இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பிளானே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வெயிலில் போகிறதா இருந்தாலே அஸ்லான்னு கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப வெயிலுனாலே ஓடிடுவான். அவன் சும்மா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் வெயிலில் நில்லுங்க நிற்க மாட்டான். என்னன்னு தெரியல, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிலில் விளாண்டாலும் ஓடி வந்துடுவான், வெயில் எனக்கு முடியல அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொண்டு போய் அஸ்லான் அக்கா வீட்டில் விட்டுட்டு நம்ம வெளியில் போவோம். ஃபிஷ் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கும். அது வாங்குவோமா என்னன்ட்டு தெரியல. இப்போ போகிற வேலைக்கு அந்த ஃபிஷ்ஷு வேலை நடக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் நடந்துட்டு அதுவும் ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில அந்த வேலையெல்லாம் சொன்னால அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து குக்கிங்கும் பண்ணணும். இன்றைக்கி எப்படி டே போகுதுங்கிறதா நான் வ்ளாகை ஷூட் பண்ணி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் தட்டிடாத ஃபோனை. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் தூரமாக இருக்குல்ல அங்கே போயிடலாம். ஆக்சுவலாக நான் வெளியில் வரல சொன்னேன். வெளியில் இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் வந்து குக்கிங் எதாவது பார்க்குறேன், வேலை கொஞ்சம் இருக்குது, டயர்டாக இருக்குன்னா விடவே மாட்டேங்கிறாங்க. போகலாமா? சரி போகலாம். வழியாக கிளம்பியாச்சு வெளியில். ஓ வெயில் பார்த்தா தான் பயமாக இருக்குது. சவுண்டாக பேசணும், வீடியோவில் பேசுகிறதா இருந்தால். முடி போட்டிருக்கலாம்ல, முடியெல்லாம் போட்டிருக்கல. வெயில் அப்படியே கம்மியாச்சு. நான் புலம்புனது வெயிலுக்கு கேட்டுருச்சு, அதுவே கம்மியாயிடுச்சு. அப்படியா திருப்பியும் வெயில் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தான் வந்துருக்கு, பார்க்கலாம். வெளில இறங்கினதுமே வேர்க்க ஆரம்பிச்சிருது. வாய் வச்சு பேசாமல் இருந்திருந்தா ஏதாவது கிடச்சிருக்கும். இப்போ எது சொன்னாலும் கோவப்படுற ஒரு மூஞ்சி பார்த்துருக்கீங்களா? அது இந்த மூஞ்சி தான். ஆமாம், நாங்கள் வந்து எதுக்குமே கோவப்பட மாட்டோம். இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகல, அதே தான் இருக்கு. பெட்ரோல் ரேட்டெல்லாம் இங்கே இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, எங்கேயுமே ஆகியிருக்காதுல்லக்கா. அப்போது அதே ரேட் தான் விடும். அப்போ ஓகே. 2 days முன்னாடி பயங்கர கலவரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இருக்கட்டா 2 days இல்லை, நேற்று முந்தா நேற்றுலாம் தான் பெட்ரோல் பங்க்கில் அந்த அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க தான். அவங்க என்ன நினச்சி சிரிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா அழகாக தான் சிரிக்கிறாங்க. நானே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஏதாவது ஒரு லீஃபத்தோட இங்கே பார்த்துக்கோ, அது தொட்டது அப்படி சுருங்கிருச்சு பார்த்தியா? அந்த மாதிரி நீ தொடு. எப்படி சூப்பர்ல. இங்கே வந்து தொடுறா, இங்கே நிறைய இருக்குது பாரு, அதில் தொட்டு பாரு. ஃபுல்லாக லைட்டாக மட்டும் தொட்டாலே சுருங்கிடும் பார்த்தியா? இது என்னது தொட்டா சுருங்கி தான். ஏத்தா ஒன்று ஒன்றா தொட்டதான் அழகாக இருக்கும். அழகாக இருக்குது. எப்படி தொட்டது சுருங்கிடும். தொட்டு பாரு, லீஃப் மட்டும் தான் தொடணும், லீஃப் மட்டும் தொடு. இது தொடு. எப்படி பார்த்தியா? சூப்பர்ல. இதெல்லாம் அதிகமாக பார்க்க முடியும்ல. செம்ம அழகாக சுருங்குது, எல்லா லீஃப்மே சுருங்குது.
சத்தியமாக கேஎஃப்சி பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் டைம் எம்டியாக இருக்குது, அதே ஈவினிங் டைம் பயங்கர. தண்ணி குடிக்கிறியா? குடிக்கலையா? குடிக்கணும், ரொம்ப சூடாக இருக்குது. போ குடி, பார்த்து போ. இங்கே இளநீ வேணான்னு சொல்லுவாங்கள, பார்க்கட்டும் ஒரு ஆள். என்னடா எங்கேயோ வெளியில் போனால் காஸ்டியூமெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ காஸ்டியூமெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைப்பீங்க. வெளியில் போய் ஒரு வழி ஆச்சுங்க. சத்தியமாக இந்த வேலி ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம எப்பாவது போயிட்டு வரவங்களுக்கே இப்படி இருக்குது, வேலைக்கெல்லாம் வந்து டெய்லியும் இந்த வெயிலில் போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் யோசிச்சா சத்தியமாக முடியல இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு வெயில் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இப்போ வெயில் தான் போல். கோயம்புத்தூர் நம்ம வெயில் சொல்லிட்டுருக்கோம், சத்தியம் பயங்கர வெயிலாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு மேட்டுப்பாளையம் சைட் போனோம், அங்கேயும் இப்போ எனக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ வெயில். கண்ணெல்லாம் எல்லோ கலர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாகும்ல, பாடி பயங்கர சூடாகிடுச்சு. நான் என்னென்ன நினச்சினோ அது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னென்ன எழுதி வச்சனோ டைரியில் அது எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் நான் வந்து இஃப்தார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் முடியல. இப்போ டைம் வந்து என்ன தெரியுமா, ஃபோன் எதுவும் பக்கத்தில் இல்லை. டைம் இப்போ வந்து 5:20 ஆயிடுச்சு. நான் வந்து நோம்பு கஞ்சி வாங்கி தர சொல்லிட்டாங்க. ஸோ கஞ்சி வைக்க வேணாம், வடை போனாலும் வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது ஓகே. இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஜூஸ் ரெடி பண்ணணும். ஜூஸ் வந்து 2 ஐடியா வச்சுருக்கேன். ஒன்று வந்து பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பைனாப்பிள் கோலாடா, பைன் கோலாடாவா சம்திங், எனக்கு பேர் தெரியல. அது நான் ரெசிபி பார்த்தேன், அது பண்ணலான்னு சொல்லி ஐடியா வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு உடம்பு ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்குது, நீ அதையும் குடிச்சு இன்னும் சூடு ஏற்றணுமோன்ட்டு பயமாக வேறு இருக்குது. பட் நான் 2 பைனாப்பிள் அதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அது பார்த்துக்கலாம். ஒன்று பைனாக்கோலாடா ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இன்னொன்று என்கிட்ட நல்ல ரைப்பான நல்லா பழுத்த பழம் இருக்குது. என்ன பண்ண, ரெட் பனானா இருக்குது, செவ்வாழை. ஸோ அதை வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணிடலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எது பண்ண போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். இது ரெண்டில் எந்த ஆப்ஷன் அப்படி சூஸ் பண்ணுறாங்களோ அதை ரெடி பண்ணிடுவேன். அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம். தொக்கு மாதிரி வச்சுட்டு குழம்பு வச்சு இட்லி சுட்டால் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. அது 2 யோசனையாக இருக்குது. மீன் குழம்பு வச்சு ப்ரான் தொக்கா. இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. ஹாப்பிட்டு கேட்டோன்னா அவங்களுக்கு நாங்கள் லைவாகவே கூட அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டு தரேன். ஏதாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒன்றுமா அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப பேட். ஏதாவது இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல். அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு டைப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே கஷ்டம் இல்லை, எதுவுமே ஈஸின்ட்டு சொல்ல முடியாது. நான் பயங்கர தூங்கி அணிச்ச மாதிரி முடிஞ்சு தானே இருக்கேன். சரி பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நம்ம இன்றைக்கி கிச்சன் போயிட்டு சூப்பராக ஒரு ஃபிஷ் குழம்பும் ஒரு ப்ரான் தொக்கும் வைக்கலாம் என்னோடய ஸ்டைலில். சூப்பராக இருக்கும் நிஜமாக. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பேக்கிங் எப்படி என்னோட நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னோடய ப்ரான் கிரேவியும் ட்ரை பண்ணணும், ஃபிஷ் கிரேவியும் ட்ரை பண்ணாச்சு. நிறையவே இருக்குது. கம்மியாக தான் வாங்கிட்டு வச்சோம். புரியல கடைசியா அதனால. ஆனால் கிடச்சிது, இல்லைன்னா நான் தான் செய்யணும் திருப்பி கஞ்சி. இதுக்கே நல்லா கட்டியாக ஒரு ஜூஸு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். கூட வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பதாம் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 ஆளுக்கு 2 கலக்கில் வைக்கலாம். ஏன்னா நம்ம சக்கரை தான் எல்லாம் நமக்குலாம் இதை கொஞ்சம் ஆட் பண்ணால் பிடிக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணணும் போதும். இதே நல்ல மனமாக இருக்கும். மில்க் ஷேக் நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி இருக்கும் மில்க் ஷேக்கு. சரி, ஃபுல்லாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அடிச்சு எடுப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிச்சு எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து அப்புறமா நிறைய பால் ஆட் பண்ணி அடிச்சுடுவோம். அதுக்கு மேலே என்னென்னா பாத்திரம்லாம் அப்படி போய் இருக்குது வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் மனமாக இருக்குது, இதெல்லாம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். கலர் மட்டும்
தேவையான உப்பு. ப்ரான்ஸுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ப்ரான்ஸ் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. தக்காளி வெங்காயம், ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கேஸ் எப்படின்னா தவளை தன்வாயால் கெடுங்கிற கேஸ் தான். ஏன்னா இன்னும் நம்ம ப்ரான்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம், இல்லாட்டி மீன் எடுக்க சொல்லியிருக்கோம். ரெண்டுமே வாங்குங்கன்னு சொல்லி, ஏன்னா ப்ரான்ஸ் மீன் ரெண்டுமே எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. டெல்லியிலேருந்து வர்ற டைமில் அந்த ப்ரான்ஸ் சாப்பிட்டதா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரான்ஸே கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக. சரி இன்றைக்கி பார்த்துமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, கடைசியாக எதுக்கு விடணும்ட்டு அது வாங்கியாச்சு. அப்போ சரி மீனாவது கேன்சல் பண்ணியிருக்கோம். மீன் சரி மத்தி மீன், வேறு ஏதாவது மீனாக கூட வேணாம்னு சொல்லியிருப்பேன். மத்தி மீனால் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கஷ்டப்பட்டா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம். ஏன்னா மீன் சாருன்னு வச்சுட்டோன்னா கொஞ்சம் சேர்த்தியே தான் வைப்பேன். எங்கள் அக்கா தான் சொன்னான், கம்மியாக வெயி நிறைய கிரே வச்சு வச்சிடாது. எப்போவுமே அந்த மீன் சார் நிறைய வச்சு வச்சு பழகிட்டு நிறையவே நான் எப்போவும் வைக்கிறேன். கிரேவி பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. நல்லா அந்த ஆயிலே சுருண்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நம்ம, சரிங்களா? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயிலே ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். வழியா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓடுன்னு ஓடி உங்களுக்கு எதுவும் இஃப்தாருக்கு தான் அவ்வளோவா எதுவும் செஞ்சு கொடுக்கலையேன்னு சொல்லி மீன் குழம்பு ரெடி பண்ணி, ப்ரான்ஸ் கிரேவியெல்லாம் ரெடி பண்ணி இட்லியெல்லாம் சுட்டு வச்சா அவங்க டேடியும் பையனும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போல்லாம் சாப்பிடல, எங்களுக்கு பசி இல்லை, நாங்கள் வந்து வெளியிலலாம் ஒரு ரவுண்ட் சைக்கிளெல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, நான் காட்டி தரேன். இங்கே முன்னாடி தான் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆட்டுறேன் பாருங்கள், இங்கே கீழே ஓட்டிகிட்ருப்பாங்க அவங்க டேடி நிற்கிறாங்களா, கையாட்டிட்டு இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். பையன் வந்து அங்கே ஓட்டிகிட்ருக்கான், ஆளை காணோம். என்ன ஒரு ஃப்ரெண்டு வேறு கிடச்சிருச்சு போல் அவனுக்கு. இதை விட பால்கனியில் பார்த்தா நல்லா தெரியும், பார்க்கலாம். செம்ம ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓ அந்த பக்கத்து வீட்டு பையன் தான், கீழே ஒரு பையன் இருக்கான், வந்தான் நினைக்கிறேன். மெதுவாக போச்சு ஆகிட்டான். ஓகே வாழ்க்கை என்ன க்ளோஸ் பண்ண வேணாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். மத்திக்கும் இதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி மேரினேஷன் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இது மட்டும் நான் ஃப்ரை பண்ணிட்டு இது வந்து குழம்புக்கு பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா குழம்புல நிறைய போகலாம் இந்த டைம், குழம்புல இருக்கிறதா கொஞ்சம் நல்லது. ஃப்ரை பண்ணும்போது வர சத்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்ச சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் தான் போட்டு மேரினேட் பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணும்போது எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மட்டும் அது கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி மேரினேஷன் தான். ஆனால் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சின்ன மத்தியிலையுமே முள் சுருக்குன்னு குத்துதுங்க. எனக்கு சுத்தமாக முள் குத்துனா மட்டும் சரியான டென்ஷன் ஆகும். சாப்பிடும்போது நல்லா இருக்குமான்னு கேட்குறது எனக்கு காதில் விழுகுது. அது எல்லாமே அப்படி தான், சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, வேலை செய்யும்போதும் இந்த மாதிரி ஏதாவது முள்ளெல்லாம் குத்தும் போது தான் பயங்கர கடுப்பாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. தக்கான்னு இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எனக்கு சிக்கனுக்கு அப்புறம் ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, ஒரு பீஸ் கொடுத்தா அப்படி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். அது எடுத்துட்டா நம்ம சூடு சூடாக இருக்குதா, அதனால எதுவும் தெரியும். இன்னொன்று உண்மையாக சொல்கிறோம், ஒன்றும் கிடைக்காது, இது சொன்னதான் நல்லா இருக்கு. சூடாக இருக்குது. ஏதாவது ஒரு டிராபேக் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அது ஆன் பண்ணாம சொல்லாமலாம் இருக்க வேண்டாம். டிராபேக் என்ன வந்துட்டு உப்பு காரம் சின்ன பீஸா போச்சு. மீன் சாருக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்க.
தக்காளி, வெங்காயம், இது வெங்காயம், பூண்டு, அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலே குயிக்காக நம்ம பண்ணிடலாம். சரி, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் சாறு எப்படி செய்யறது, எப்படி செய்வேன் என்னோட ஸ்டெப். இது வந்து மத்தி மீன் மட்டும் இந்த மாதிரி நான் செய்வேன். குயிக்காக நம்ம அடுப்பத்தை நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட் தான். கேரளாலலாம் ஃபுல்லாக எல்லாமே தேங்காய் எண்ணெய் தானே. கேரளா மீன் குழம்பு மாதிரி தான் இதுவுமே. எண்ணெய் சூடானதும் நமக்கு அதை வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிய அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா செஞ்சோன்னா பூண்டு பின்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 2 minutes தான். பூண்டு சாப்பிட்டு ஆனதுமே நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவேன். சின்ன வெங்காயம் 100 to 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா நிறம் மாறணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் என்ன செய்யலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு ஒரு மனம் ஒரு செம்மையாக இருக்குது. இந்த வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் சூப்பராக வரும். மீன் கொண்டு இங்கே நல்லா வணங்கட்டும் இந்த வெங்காயம். அதுக்கு இடையில இந்த பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் இத்தனோண்டு அப்புறம் இத்தனோண்டு, அதாவது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி மிஷி தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிடுவேன். மீன் வந்து 4 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு ஆனால் விட்டுருலாம். கொஞ்சம் மூடி விட்டுட்டுக்கோம். மீனில் வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு 2 minutes தான் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லி ஸ்பூன் 1 2 3 4 ஸ்பூன். மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் தான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும். காரம் மட்டும் நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 1 1/2 எல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அந்த மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக புளி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன். மத்தி மீனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா புளியை சேர்த்துக்கோ. ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நிறச்சி. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக சாறு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க தான் தோசை போட சொல்லிட்டாங்க. சாறு வேறு லெவலில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து வச்சுருக்கிற தேங்காய் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றலாம், தேங்காய் ஊற்றலாம். நான் எனக்கு ஃபுல் தேங்காய் தான் ஊற்றினேன். நான் பால் எடுத்து அவ்வளோவே ஊற்ற மாட்டேன். தேங்காவே டைரெக்டாக ஊற்றிடுவேன். நல்லா அரைச்சிட்டு ஊற்றினா சாச்சு தோசை ஊற்றுறக்கு. மீன்ச்சா வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி. ஊற்ற வேண்டியதான். ஒன்றுனால நான் மீன் போட்டிருக்கது அவசரத்தில் இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஞாபகமே இல்லை. டக்குன்னு ஞாபகம் இருக்குது மீனை பார்த்தது. ஒரு ஜீவனுக்கு மீன் குழம்பு செட் ஆகாதே அப்படின்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சாதத்தில் நம்ம இப்போவே கூட ஊற்றினாலும் மீனில் வந்து நல்ல உப்பு புளியெல்லாம் பிடிச்சிருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி 1/2 hour மேலே வச்சுட்டோம்ல. ஸோ அதனால் ரெடி பண்ணால் அப்புறம் செம்மையாக இருக்கும். கீ ரைஸு அதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெடி. நான் பரியாக்கு எடுத்து வைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்குது. இப்போ அவ்வளோதான் 14 வச்சு கொடுத்துருவோம்.
சூப்பராக இருக்குது. அதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணி மூடி போட்டுற போகிறேன். அவ்வளோதான், இது க்ளோஸ். இனி நம்ம சஹருக்கு ஓப்பன் பண்ணலாம். இதை இவங்க பசி இல்லை சொன்னப்போ எனக்கும் பசி இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கஞ்சி அது பயங்கரமாக ஒரு டம்ளர் கொடுத்தா வயிறு ஃபுல்லாகிடுது. ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் அந்த ப்ரான்ஸ் தூக்கத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த தோசை சாப்பிடும் போது ஒரு 2 தோசை விட்டுருக்கு. ஒரு தோசை மட்டும் போதும் நிறுத்தி இருக்கலாம். திடீர்னு நல்லா இருந்துச்சு இன்னும் சாப்பிடும் போது தான் திருப்பி வந்து நான் சுடணும். அதனால நான் 2 தோசை சுட்டுட்டேன். சாப்பிட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சாப்பிடலாம். சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. உண்மைக்குமே ப்ரான் கிரேவி வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட். நான் ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ சிம்பிள் ரெசிபி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் கீ ரைஸ்க்கோ அந்த மாதிரி தோசை, இட்லி, பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்டு வச்சுருவாங்க. ஓய், தம்பி எங்கடா? தம்பி போய் இருப்பானே. போய் தங்க குட்டி, தம்பி எங்கே? தம்பி கூப்பிடல, அம்மா ஒன்று காணும். எங்கே தம்பி? அங்கே தான் இருக்கான் போல, சரியா தெரியல. ஏன் இது எப்படி போடுறீங்க? சாப்பிட்றான் தான் குட்டி போய் அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் வரமாட்டேங்கிறான். அந்த ரோட்டில் இருக்கான் பாருங்க. இங்கே அது அவங்க மம்மின்னு நினைக்கிறேன். வரான், மம்மி வருது. மம்மி இல்லையா? இல்லை, அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாகு. இந்த குட்டி போடுற டாக் அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு வர்றதே இல்லை. குட்டியும் காணும். இந்த லேண்டு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த லேண்ட் வந்து இந்த குட்டி போடுற நாய்களுக்கான லேண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை நாய் வந்து குட்டி போட்டுச்சு, 2 குட்டி. அது இங்கேயே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் இது இடம் மாறி போயிடுச்சு. இடம் மாறி போயிடுச்சுன்னா இன்னொரு நாய் வந்துச்சு. அந்த நாய் வந்து அது குட்டி போடுறதுக்கு வேண்டி அதோட இடத்த விட்டுட்டு போயிடுச்சு. அப்படி இந்த லேண்டு வந்து குட்டி போடுற நாய்களுக்கான லேண்டுன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. இந்த வ்ளாக் முடிஞ்சது. வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாறு வச்சாச்சு. இனி நம்ம சஹருக்கு எழுந்துச்சி சோறு வச்சுட்டு இது வந்து வைக்கணும். என்ன ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணுவோம், அதுவே பெரிய வேலை தான். சரி, அதை எப்படி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.